தேமுதிக வந்துட்டு அதிமுகவோட போய் இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் நம்ம இருந்தோம். இப்ப பார்த்தா நாங்க அதிமுக கூட போல பிஜேபி கூட போனாலும் போயிருவோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சரத்குமார் அவர்கள் போயிட்டாரு, பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது? இவங்க என்னடா நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது, சின்னத்தை பிடிக்கிட்டோம், நிறைய பிரச்சனையை இழுத்து விட்டுட்டோம், நிறைய பேரை கட்சியில இருந்து வெளியே எடுத்தாச்சு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓரமா அமைதியா இருக்கிறாரு. அமைதியா எங்க இருந்தாரு? அவர் தான் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு. இனி எந்த சூழ்நிலையிலயும் வந்து பிஜேபியோட கூட்டணி சொல்லிட்டாரு. He came out very open. Actually that was a get moment. ஆமா, கூட்டணி கமலஹாசனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, நயாண்டி பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து என்ன கொள்கைக்காக டார்ச் லைட் எல்லாம் போட்டு உடைச்சாரு, என்ன கொள்கைக்காக திமுக கிட்ட போனாரு, டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. டிவில கல்வரிடத்தில் நான் போய் சேர மாட்டேன், நயவர்கள் இடத்தில் நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி போய் சேர்ந்திருக்காரு பாருங்க அப்படி சொல்லி மீம் எல்லாம் ராஜ்குமார் அவர்கள் வந்து கட்சி அவர் ஐக்கியமாயிட்டார். அவர் கட்சியெல்லாம் வந்து கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து காளியம்மாள், இசைமதிவாணன், அப்புறம் கார்த்திகேயன். மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அனைத்து ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நீ நானும் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம வந்துட்டு எல்லாருமே சமம், எல்லாருமே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மிகவும் பாராட்டத்தக்கது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தளம் உருவாகுது. எது அப்படின்னா நாம் தமிழர் வர்சஸ் பிஜேபின்னு உருவாகிட்டு இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அண்ணாமலை நல்லா பேசுறாரு, அவருக்கு பேசும்போது நமக்கே வந்து இம்ப்ரெசிவா இருக்கும், நல்லா இருக்கும், சரியா பேசுறாருல அப்படின்ட்டு. பட் தென் ஹி இஸ் நாட், அவர் மூலம் இல்லையே அது. அவர் ஓனர் அங்க உட்காந்துருக்காருல, டெல்லியில உட்காந்துருக்காருல. யூ ஆர் நாட் தி ஓனர். தமிழ் மண்ணுக்கான மகன் நீ கிடையாது. ஏன்னா உன்னுடைய முதலாளி வந்து ஒரு இந்திக்காரன். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. இப்போ வந்துட்டு கூட்டணியை பற்றி பரபரப்பாக செய்திகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. டெய்லி எந்த கட்சி எந்த கூட்டணியோட போய் சேரும், இவங்களோட சேருவாங்க, அவங்களோட சேருவாங்களான்னு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. பார்த்தா வந்து தேமுதிக வந்துட்டு அதிமுகவோட போய் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் நம்ம இருந்தோம். இப்போ பார்த்தா நாங்கள் அதிமுக கூட போல பிஜேபி கூட போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சரத்குமார் அவர்கள் போயிட்டாரு, பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. சமத்துவ மக்கள் கட்சியை நான் பிஜேபியோட இணைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. நியூஸ்ல வெளியே வந்துருச்சு, அந்த நியூஸும் வெளியே வந்துருச்சு. ஓபிஎஸ் அவர்களும் சரி, தினகரன் அவர்களும் சரி, மோடி அவர்களை நோக்கி தான், பிஜேபியை நோக்கி தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது? இவங்க என்னடா நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது, சின்னத்தை பிடிக்கிட்டோம், நிறைய பிரச்சனையை இழுத்து விட்டுட்டோம், நிறைய பேரை கட்சியில இருந்து வெளியே எடுத்தாச்சு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்க தான் சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் தான், உள்ள கிடையாது நானு. பட் ஆனா இந்த கூட்டணின்ற போது நான் ரொம்ப யோசிக்கிறது என்ன அப்படின்னா, எப்போ நம்ம கூட்டணி போவோம், கொள்கைகள் ஒரே மாதிரி இருந்தாதான் கூட்டணி போவோம். கண்டிப்பா எங்க கொள்கை வந்து ஒன்னு மாறுபட்டு, இப்போ ஓபிஎஸ் கொள்கை என்னன்னு நமக்கு தெரியாது, தினகரன் கொள்கை தெரியாது, தேதிமுக நமக்கு தெரியாது. தேதிமுக உங்ககிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கோம் நினைக்கிறேன், இது அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஸோ நவ் ஃபேக்ட் ப்ரோவன். இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அது அவ்வளவுதான் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பிஜேபி வந்து எனக்கு வந்து இங்க பாருங்க, எடப்பாடி வந்து சொன்னார் இல்லையா, நடந்துட்டு இருக்கு. இபிஎஸ் மட்டும் ஒரு பக்கம் ஓரமா அமைதியா இருக்கிறாரு. அமைதியா எங்க இருந்தாரு? அவர் தான் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு. இனி எந்த சூழ்நிலையிலயும் வந்து பிஜேபியோட கூட்டணி சொல்லிட்டாரு. He came out very open. Actually that was a get moment. ஆமா, ஓகே. சக தமிழரா வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் தான். சக தமிழரா வந்து நான் அவரை hats off தான் சொல்வேன். I was really impressed. அவருடைய அந்த டெலிவரி also was very good and I was really impressed. பட் என்ன அப்படின்னா, இப்போ நேத்து
அதாவது இவங்க ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருந்தாரு. என்ன சொல்றாரு, கூட்டணி கமலஹாசனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, நயாண்டி பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து என்ன கொள்கைக்காக டார்ச் லைட் எல்லாம் போட்டு உடைச்சாரு, என்ன கொள்கைக்காக திமுக கிட்ட போனாரு, டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. டிவில டார்ச் லைட் உடைச்சாரு. அதே சொன்னாரு, கல்வரிடத்தில் நான் போய் சேர மாட்டேன், நயவர்கள் இடத்தில் நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி போய் சேர்ந்திருக்காரு பாருங்க அப்படி சொல்லி மீம் எல்லாம். இல்ல, இவர் ரங்கராஜ் பாண்டே அதுதான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. கூடவே ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன அப்படின்னா, நாங்க வந்து அந்த கொள்கை இல்ல, கொள்கை அந்த சம்பந்தமே இல்லாம போய் சேர்ந்திருக்காங்க, நாங்க வந்து அந்த கொள்கையினாலதான் வந்து கூட்டணி நாங்க வைக்கல அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்றது, சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலி ஐ வாஸ் லாஃபிங் அட் தட் மொமெண்ட். என்னன்னா, இவர் வேணா சொல்லிட்டாரு. அவங்களும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, சாம பேத தண்டம்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் மிரட்டி கூட பார்த்துருக்காங்க, பண்ணியல. என்ன இங்க ஒரு பிளஸ் அப்படின்னா, இப்போ இடி ரெய்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதிமுகக்கு பிளஸ்ஸா தான் மாறும். இத வந்து ஒரு அரசியல் பார்வையோட அவர் எடப்பாடியார் வந்து கரெக்டா தெளிவா இருக்கிறார், தெளிவா மூவ் பண்றாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப வந்து அவங்க இதெல்லாம் கொண்டு வந்தா அது நமக்கு பாசிட்டிவா தான் மாறுங்கிறத அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அடிச்சு விளையாடுறாரு. He was also understood. லாஸ்ட் டைம் அவர்கள் வந்து கட்சி அவர் ஐக்கியமாயிட்டார். அவர் கட்சிலாம் வந்து கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. கமான், யார் சொன்னீங்க? தேமுக. அவங்க வந்து அவர் விஜயகாந்தோட அவ்வளவுதான். ஷீ இஸ் நாட் அ பர்சன். இது அழகா கொண்டு போற அளவுக்கு வந்து, ஏன்னா ஃபார் தெம் இட் இஸ் கொண்டு போவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கொள்கை இல்லப்பா. மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளா? நல்லா யோசிச்சு பாருங்க, மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளா? திமுக அதிமுகவோட நிக்கிறதுக்கு கூட கொள்கை தான் காரணம். கொள்கை தான் காரணம். ஏன் பிஜேபியோட நிக்கிற மனிதர்கள் கூட கொள்கை தான். ஒரு மதவாத கொள்கை இருக்கு அவங்க கிட்ட, இந்திய தேசம்ங்கிற கொள்கை இருக்கு. இவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு? எங்க வேணாலும் போய் சேருவேங்கிறவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வெறும் ஒரு ஆதரவாளர். அவர் விஜயகாந்த் மேல ஒரு மரியாதை உள்ள ஒரு என்ன சொல்ற, அவர் மேல பாசம் உள்ள ஒரு கும்பல் வந்து விட முடியாம இவங்க பின்னாடி முழுக்க ஐ மீன் கேப்டன் அவர்கள் மேல பாசம் கொண்ட கூட்டம் மட்டும்தான். அது வந்துட்டு அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறாதுன்னு சொல்றீங்க, வாய்ப்பு இல்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில அவங்க வந்துட்டு நான் இவங்களோட கூட்டணி போறேன், எனக்கு இல்ல ஒரு தடவை இப்போ ஒரு தொகுதியில நிப்பாங்க இல்லையா, அவங்களுடைய டெபாசிட் இழக்கும் போது அடுத்த தேர்தல்ல அவங்க பேரம் பேச முடியாது, எங்கேயும் போய் கூட்டணி பேச முடியாது. இப்போ கமலஹாசன் என்னாச்சு? இப்ப பாருங்களா, அவர் வந்து சீட் இல்ல, எதுவும் இல்ல, ஆனா he became திமுக. ஆமா, திமுகல கொண்டு போய் இணைச்சிட்டாரு. மை காட், ஐ அம் லைக், அதாவது அதுவுமே நேத்துல இருந்து பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து கமலஹாசன் இஸ் அன் இன்டெலெக்ட், நேர்மையானவர். அவர் நேர்மை இல்லைன்னு நம்ம அன்னைக்கே சொன்னோம். அவர் வந்து உள்ள வரும்போதே சொன்னேன், அதாவது நீ கட்டிய மனைவிக்கு நெருப்பை சுத்தி வந்தல்ல, சாகும் வரை நீ தான் வந்தல்ல, அந்த இடத்துலயே உன் நேர்மை தொலைஞ்சு போச்சு. யூ ஹவ் ஆல்வேஸ் பீன், என்ன சொல்றது, அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப். சரி, ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் ஒருத்தனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதனால தான் சொல்வேன், நாம் தமிழர்ல கூட நீங்க அவரை பார்க்காதீங்க, அவரை விட்டுருங்க. அந்த நிக்கிறாங்க பாரு வேட்பாளர், அத்தனை பேர் நிக்க வச்சிருக்காங்க பாரு, தேர் ஆல் வண்டர்ஃபுல் பீப்புள். ஒருத்தர் கூட நீங்க குற்ற பின்னணி பார்க்க முடியாது. நம்மள மாதிரி 32 வேட்பாளர்களை நாம் தமிழர்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து காளியம்மாள், இசைமதிவாணன், அப்புறம் கார்த்திகேயன், அப்புறம் ஜெகதீச பாண்டியன், அப்புறம் இப்போ ஜெனிஃபர் ஆல்சோ இஸ் குவைட் இம்ப்ரெசிவ். எனக்கு அவங்கள முன்னாடி ரொம்ப தெரியாது, பட் நவ் ஐ திங்க் ஷி இஸ் குவைட் இம்ப்ரெசிவ். என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் இவங்கெல்லாம். ஐ வாஸ் ஹோப்பிங் இளவஞ்சி வெல்கம். மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அனைத்து ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நீ நானும் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம வந்துட்டு எல்லாருமே சமம், எல்லாருமே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மிகவும் பாராட்டத்தக்கது. அது இருக்கு. அது என்ன சொல்றது, நியூ பீப்புள் வரும்போது அதையுமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு இதெல்லாம் அவர் தேவைக்காக தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இருந்துட்டு போட்டா அதனால நமக்கு பலன் இருக்குல்ல. சிந்திக்கக்கூடியவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள், தமிழ் தேசிய கருத்தியலை உள்வாங்கியவர்கள், ஒரு உறுதியா வந்து முகத்தை காட்ட துணிவு இருக்கிறவங்க, அந்த குடும்பம் எத்தனை பேரும் சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க வந்து நமக்காக நிக்கிறாங்க அப்படின்ற போது there's no need to comment, just vote.
நமக்கானவர்களை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். சும்மா மாத்தி மாத்தி ஜகிள் பண்ணிட்டே இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ கரண்ட்லி இதுதான் தமிழ் தேசிய கட்சி ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற போது அடுத்த தமிழ் தேசிய கட்சி வரும்போது பார்ப்போம். அது இன்னும் தூய்மையா அது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் பீன் டூ தானே. காங்கிரஸ் பிஜேபின்ற மாதிரி திமுக அதிமுக மாதிரி இட் வில் கம். இதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னொன்னு வரணும். வந்தாதான் வந்து இட் வில் பி ஹெல்தி. இல்ல வராதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே எல்லாரும் வந்து நாம் தமிழர் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டான கட்சி அப்படின்னு நினைச்சு. இல்ல நாம் தமிழர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த தேர்தலுக்கு தெரியும். அதாவது இப்போ அதிமுக திமுக தான் இஸ் அ கேம் பிளேயர் இன் தமிழ்நாடு. ஆமா, ஓகே, இவங்க 2 பேர் தான் மாத்தி இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா பிஜேபியை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக வரக்கூடியது பிஜேபி. இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு தளம் உருவாகுது. எது அப்படின்னா நாம் தமிழர் வர்சஸ் பிஜேபின்னு உருவாகிட்டு இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகாது. பிஜேபி வந்து உள்ளே விடக்கூடாது, வீட்டு வாசலோட. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அவங்க உள்ள வர முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி இருக்கு. அது தமிழர்கள் எல்லாம் அவங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. தமிழனா இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன கோட்பாடோட மைண்ட் செட்ல இருப்பாங்க? பிரெயின் வாஷ் மைண்ட் செட் தான். பிரெயின் வாஷ், சிந்திக்க திறனற்றவர்கள். அண்ணாமலை நல்லா பேசுறாரு. அவருக்கு பேசும்போது நமக்கே வந்து இம்ப்ரெசிவா இருக்கும், நல்லா இருக்கும், சரியா பேசுறாருல அப்படின்ட்டு. பட் தென் ஹி இஸ் நாட். அவர் மூளை இல்லையே அது. அவர் ஓனர் அங்க உட்காந்துருக்காருல, டெல்லியில உட்காந்துருக்காருல. யூ ஆர் நாட் தி ஓனர். நீ இல்ல, தமிழ் மண்ணுக்கான மகன் நீ கிடையாது. ஏன்னா உன்னுடைய முதலாளி வந்து ஒரு இந்திக்காரன். அப்போ நீ என்ன எவ்வளவு தத்துவங்கள் பேசினாலும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லா நீ எதிர்கேள்வி வச்சாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி இம்ப்ரெசிவ். இப்போ மக்கள் வந்து அதை யோசிக்கணும், நிறைய விஷயத்துக்கு யோசிக்கணும். அதாவது தமிழர்களா இருந்து இப்போ பேசு தமிழா பேசல ராஜவேல் நாகராஜன் ஒரு இது கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, கோபத்துல வந்து பாருங்க, அதே விவசாயி சின்னத்துல 40 வேட்பாளர்கள் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ்? நீ ஒரு தமிழ், ஏற்கனவே ஒரு கட்சி வந்து அதுக்காக உழைச்சிருக்கு, நீயுமே உழைச்சிருக்க. The reality is நீயுமே உழைச்சிருக்க. ஒன்னையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. யூ டிட் ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த தேர்தல் சமயத்துல யூ ஆர் தேர். பட் இன்னைக்கு கோபம் வந்த உடனே வந்து இன்னொருத்தனை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்ற பாரு. ஒரு கர்நாடகாக்காரனை கொண்டு வந்து தமிழர் மண்ணில் வேட்பாளர் நிறுத்துவேன்னு சொல்லும் போது வேர் இஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் ப்ரைட்? உடைய தமிழ் உணர்வு எங்க போச்சு? நமக்கு அந்த கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலை கிட்டே அதான் எங்க போச்சு? யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் உணர்வு உள்ளவங்க யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த திமுக அதிமுக பின்னாடி போறவங்க வந்து இட் இஸ் ஹேபிட், அது பழக்கம். அதான் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து இதுதான் ஓட்டு போடணும்னு போனா ஆனா கை நேரா உதயசீரனுக்கும் ரெட்டைலைக்கும் போச்சுன்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ ஹேபிட். அந்த ஹேபிட்டை உடைக்கிற ஒரு இடத்துல நம்ம இங்க இருக்கோம். கண்டிப்பா. அப்போ இந்த என்ன சொல்றது, கூட்டணி வைக்கிறாங்களா, எதுக்கு கூட்டணி வைக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க ஒரு கேள்விக்குரியாத. வை ஏன் கூட்டணி வைக்கிறாங்க நம்ம கேள்வி கேட்கணும். அதிமுக தனியா தான் நிக்குதா? இன்னும் கூட்டணி டிசைட் ஆகல. பிஜேபியோட நிக்கிறது வந்து ஒரு பொருட்டாவே நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பயமுறுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா தே கேனாட் ப்ரோக்ரஸ். மேபி கொஞ்சம் ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுவும் வட மாநிலத்தவர் இங்க நிறைய இருக்கிறதுனால. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்லாம் வந்து நாம் தமிழருக்கு ஏத்த களமா மாறிக்கிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்டா இட் இஸ் ஐம் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, அங்க நிறைய வட மாநிலத்தவர்களால பாதிக்கப்பட்ட தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துலையுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு வேட்பாளருமே வந்து ஹாஸ் டு திங்க் அபவுட் வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் தட் வில் பிரிங். கண்டிப்பா. ஒரு எம்பினா என்ன, நான் என்ன என்னுடைய ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா, ஒரு மத்திய சென்னையோ இல்லை வந்து ஒரு தென் சென்னையோ இல்லை கரூரோ அந்த மாதிரி ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை எப்படி. ஏன்னா திருப்பூர் வந்து வட மாநிலத்தவர் தான் பிரச்சனையே. அப்படிங்கிற போது நாம் தமிழர் வந்து வில் பி ஐடியல் இது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வருது. ஆனா மக்கள் அதை சிந்திக்கணும். இன்னைக்கு அதிமுக திமுக இருந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் பறி போனது. வட மாநிலத்தவர் வந்து உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து என்ன மாதிரியான சாதிய கட்சிகளான்னு பார்க்கணும். சாதிய கட்சிகளை கட்டமைச்சாலும் கட்டமைக்க விடாம பண்ணணும் இல்லையா? இப்போ அந்த விஷயத்துல அண்ணன் வாஸ் வெரி ஸ்மார்ட். அவரை நாடாருன்ற அந்த இதுக்குள்ளார அடைக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவர் எந்த இடத்துலையுமே அந்த லூஸ் டாக் விடலை. அவர் ஆமா நான் நாடார் அப்படின்றத விடலை.
அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சாதிய அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளார போகாத ஒரு தமிழர் இவர் மட்டும்தான் சொல்லலாம் இந்த இந்த காலகட்டத்தில், சமீப காலகட்டத்தில். அப்போ இதை தொடர்ந்து வந்து நான் நிறைய மக்கள், தமிழ் மக்கள் வந்து we are going into the same spirit. அப்போ we have to look into that spirit and work on it. கண்டிப்பா மேம். நன்றி மேம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.